ஐயோ வேண்டாமா, எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் சமைக்கிறேன்னு மட்டும் அடம் பிடிக்காத. அதுக்கப்புறம் விருந்தாளிகளை வேற வர சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நானே சமைக்கிறேன் வேண்டாமா? இங்க பாரு, உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இனிமே தயவு செஞ்சு சமைக்கிறேன்னு மட்டும் வந்து நிக்காதம்மா. அப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் தெளிவா சொல்லிடுறேன். தயவு செஞ்சு சப்பாத்தி செய்ய போறேன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. பாருங்க, நீங்க ரொம்ப ரொம்ப சரியா சொன்னீங்க. சப்பாத்தி பண்ணுங்க, ஆனா கம்பு சப்பாத்தி பண்ணாதீங்க. ஏன்னா கடைசியில அதை நாங்க தான் சுட வேண்டியதா போயிடும். அதான் போதுமா, சமையலே மறந்துரு. என்னப்பா என்னாச்சு? அப்பா மாமா, அப்பா மாமா என்னங்க? இருப்பா மாமா, என்னாச்சு உங்களுக்கு? என்னங்க மாமா, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? தண்ணி கொண்டு வா சீக்கிரம். சந்தியா, போமா, சீக்கிரம் போ. அப்பா என்னாச்சு? என்னாச்சு தெரியல. சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்களே. அக்கா, உங்களுக்கு என்னாச்சு? மாமா, அதான் டாக்டர் ஃபோன் பண்ணி வந்து. சீக்கிரம் போமா. போய் பாருங்க. நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். சூர்யா, மாமா. சந்தியா, சத்யா அப்பா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். நீங்க போய் நான் போய் வண்டி கொண்டு வரேன் சீக்கிரம். சரிங்க. அப்பா, மாமா, அப்பா. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கம்மா, அவருக்கு எதுவும் ஆகாது. மாமாக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நல்லா தான் தெரிந்தாரு. டாக்டர் பாட்டுக்கு எவ்வளவு நேரமா செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பெருசாலாம் ஒண்ணும் இருக்காது, கண்டிப்பா ஒண்ணும் இருக்காது. கவலைப்படாத மீனாட்சி, மாமா சீக்கிரமா குணமாயிடுவாரு. அதுவும் இல்லாம டாக்டர்ஸ் எல்லா ரிப்போர்ட்டும் செக் பண்ணதுக்கு அப்புறம் தானே நமக்கு எல்லாமே தெரிய வரும். அதுவும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல். இங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் திறமையானவங்க. நிச்சயமா மாமாக்கு எதுவும் ஆகாது. கவலைப்படுற அளவுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஆமா அத்தை. டாக்டர் டாக்டர் சார், டாக்டர் சார், எங்க அப்பாவுக்கு என்னாச்சு? இன்னும் சில டெஸ்ட்டுகள் எல்லாம் பண்ணணும். ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும். அது சரி, இவருக்கு என்னாச்சு? டாக்டர், இன்னைக்கு எங்க வீட்ல ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலை இருந்தது. நாங்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தோம். அப்போ அவரும் சிரிச்சிட்டு தான் இருந்தாரு. ஆனா திடீர்னு அவர் மயங்கி விழுந்துட்டாரு. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா கார்டியாக் அரெஸ்ட் மாதிரி தான் இருக்கு. கார்டியானா என்ன டாக்டர்? அப்படின்னா என்ன அத்தை? இந்த நேரத்தில் எதையும் உறுதியா சொல்ல முடியாது. ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸாக்டா என்னன்னு சொல்ல முடியும். இதுல சில மெடிசின்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். இமிடியேட்டா போய் வாங்கிட்டு வந்துருங்க. நான் போய் வாங்கிட்டு வரேன். சூர்யா, டாக்டர் என்னப்பா சொல்றாரு? உங்க அப்பாக்கு ஒண்ணும் இல்ல? அம்மா, அம்மா கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்பா நல்லதா இருக்காரு. அப்பா
எவ்வளவு செலவானாலும் அப்பாவை குணப்படுத்திடலாமா? எல்லாம் சரியாயிடுமா? கவலைப்படாதீங்க.